நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பராசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பரமசிவ பரம்பொருளுடைய 5 வேலைகள்: உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மறைத்தல், அருளல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உருவாக்குதல் பிரம்மா, பிரம்மசக்தி. காப்பாற்றுதல் விஷ்ணு சக்தி. அழித்தல் அப்படின்னா புதுசா உருவாகிறதுக்கு இடத்த உருவாக்குறது ருத்ரன், ருத்ரசக்தி. மறைத்தல் அப்படின்னா தன்னை மக்களிடம், உயிர்களிடமிருந்து மறைத்துக் கொள்ளுதல். அருளல், ஞானம் கொடுத்தல். இந்த 5 திருப்பணிகளையும் தான் பரமசிவ பரம்பொருள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த 14 மாதங்களாக, 14க்கும் சற்றே அதிகம் அப்படின்னு சொல்லலாம், ஆழமான சமாதியில விட்டும் கடந்த ஒரு 6 மாதங்கள் ஆழ்ந்த அந்த சமாதியிலேயே மூழ்கியும் கிடந்ததுனால நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு லாஸ்ட் 6 மாசமா ஆல்மோஸ்ட் உணவே இல்லாமல் 3 நாளைக்கு ஒரு தரம் ஒரே ஒரு சின்ன வில்வ ஓடு, அந்த வில்வ ஓட்டு அளவுக்கு மட்டும் நைவேத்தியம் சாப்பிட்டு, புளியோதரையோ அல்லது தயிர் சாதமோ அவ்வளவுதான் சாப்பிட்டு சமாதியிலேயே இருந்தோம். சமாதியிலேயே இருந்த, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன். 14 மாதம் சமாதியிலேயே இருந்தது ஒரு பக்கம். கடந்த 6 மாதம் ரொம்ப ஆழ்ந்து எந்த விதமான இயக்கமும் இல்லாம இந்த பரமசிவ ஸ்வரூபத்துல கைலாயத்து ஸ்பேஸ்லயே சமாதியில இருந்தேன். அதனால நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, பல்வேறு சக்திகள், இந்த கைலாயம் திருக்கைலாயத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு சக்திகள் டவுன்லோட் ஆச்சு. திருக்கைலாயத்து சக்திகளை அந்த ஸ்பேஸ பூமிக்கு கொண்டு வந்து பூமியில அதை உங்களுக்கெல்லாம் மலர வைக்கிறதுக்கான, பூமியில் அந்த திருக்கைலாயத்தை மலர வைக்கிறதுக்கான சக்திகள், அறிவு, நாலேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆச்சு. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. இந்த சமாதியிலேயே இருந்ததுனால நடந்த ஒரு நல்ல விஷயம், ஸ்பேஸ் ஆஃப் கைலாசா, இந்த கைலாசத்தினுடைய சக்தி மண்டலம், பரமசிவ மண்டலம், அந்த சக்திகள், அந்த அறிவு, அந்த ஞான தெளிவு, இதெல்லாம் இன்டென்ஸா டவுன்லோட் ஆச்சு. அந்த கைலாசத்தை பூமிக்கு கொண்டு வந்து பூமியிலே கைலாசத்தை மலரச் செய்வதற்கான, கைலாசம்ங்கிறது ஒரு ஸ்பேஸ்,
அந்த கைலாச ஸ்பேஸ பூமிக்கு கொண்டு வந்து அதை பூமியிலே மலரச் செய்வதற்கான எல்லா சக்திகளும் அறிவும் இதெல்லாம் டவுன்லோட் ஆச்சு. அது நடந்த நல்ல விஷயம். ஆனா அது டவுன்லோட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பழைய நினைவுகள் மெமரி மொத்தமும் மறந்து போயிருச்சு, டெலீட் ஆயிருச்சு. இந்த கண்ட்ரோல் டெலீட் பிரஸ் பண்ண மாதிரி டெலீட் ஆயிருச்சு. ஆழ்ந்து கேளுங்க. என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். திரும்ப ரிப்பீட் பண்றேன், கேளுங்க. திரும்பவும் சொல்றேன், ஏன்னா இது ஆழ்ந்து கேட்டாதான் உள்வாங்க முடியும். அதாவது 14 மாசமா ஆன் அண்ட் ஆஃப் சமாதியில் இருந்தேன். அதாவது சமாதிக்கு போறது, கொஞ்சம் உடம்பு செட்டில் ஆகும், ஒரு 4-5 நாள் தொடர்ந்து சாப்பிடுவேன், நடப்பேன், அப்புறம் திரும்ப சமாதிக்கு போகும். ஆனா லாஸ்ட் ஒரு 6 மாசமா சமாதியிலே முழுகி இருந்து மலஜலமே இல்லாம போயிடுச்சு உடம்புக்கு. அதாவது உணவும் இல்லாம போச்சு, மலஜலமும் இல்லாம போச்சு. சமாதியிலேயே இருந்து 3 நாளைக்கு ஒரு தரம் இல்ல 4 நாளைக்கு ஒரு தரம் மெதுவா செட்டில் ஆகி கொஞ்சமா கஞ்சியோ அல்லது கொஞ்சம் தயிர் சாதமோ ஒரு கப் சாப்பிட்டுட்டு திரும்ப சமாதிக்கு போயிடும். உடம்பு தக 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 தகன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ராத்திரியில கூட லைட்டே போடாம உடம்பு ஒளிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிற அந்த சீடர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்ட வர பயப்படுறாங்க. ஏன்னா கிட்ட வந்தா கட்டில் பக்கத்துல வந்தா, நான் உட்கார்ந்துருக்கிற அந்த கட்டில் பக்கத்துல வந்தாலே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால சாப்பாட்டை வாசல்லையே வச்சுட்டு, ரூம் வெளியிலேயே சாப்பாடை வச்சுட்டு போக சொல்லிட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நடந்தது சத்தியம். இதுல ஒன்றும் பொய் ஒன்றும் இல்லை. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்றதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் புரியும் இது எந்த அளவுக்கு ஆழமான சில சத்தியங்கள்னு. என்ன நடந்ததுன்னா, இப்ப இந்த ஜீவன் முக்த சமுதாயம், என்லைட்டன் சிவிலைசேஷன் ஆஃப் த கைலாசத்தை பூமியிலே உருவாக்க வேண்டும். கைலாசம்ங்கிறது ஒரு ஸ்பேஸ், பிளேஸ் கிடையாது, இடம் கிடையாது. ராவணன் கைலாசத்தை மலைன்னு நினைச்சிட்டு பேத்தெடுத்துட்டு போக முயற்சி பண்ணான், முட்டாள்தனமா. அதனாலதான் அங்க சிக்கிக்கிட்டான். அது வெறும் மலை கிடையாது, அது ஒரு ஸ்பேஸ். பெருமான் அந்த ஸ்பேஸ வரமா எனக்கு கொடுத்திருக்காரு. இப்போ அப்பா, இந்த ஸ்பேஸ கொண்டு போய் எந்த இடத்துல மலர வச்சு மக்களுக்கு அந்த ஞான ஜீவன் முக்த வாழ்க்கை முறையை கொடுத்து மக்கள் வாழ ஆரம்பிச்சால் அங்க நான் எழுந்தருளி அந்த இடம் கைலாயமா மாறுன்னு வரம் கொடுத்திருக்காரு. அந்த சக்திகளையும் அறிவையும் ஞான தெளிவையும் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தாரு இன்டென்ஸா. அந்த டவுன்லோடிங் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பூமி சார்ந்த எல்லா நினைவுகளும் மறந்து போச்சு. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தனா, ஃபேஸ்புக் முன்னாடி உட்கார்ந்தனா மட்டும்தான் உங்க ஒருத்தர் பத்திய நினைவுக்கு வரும். ஏன்னா உங்களோட ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் நடந்த சம்பாஷணைகள், அதாவது பேச்சு, நீங்க என்ன பார்த்தது, உங்க நினைவுகள்லாம் அதுலதான் கம்ப்யூட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கம்ப்யூட்டரோட சிலிக்கான்ல தான் நம்ம பக்தர்களை பற்றிய நினைவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது நீங்க எத்தனை தடவை என்ன பார்த்திருக்கீங்க, நீங்க எந்த ஊரு, யாரு, உங்க பேரு, உங்க பேரையும் உங்க வடிவத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கறது, இந்த எல்லா மெமரியும் அதுல தான் வச்சிருந்தேன். ஸோ ஃபேஸ்புக் முன்னாடி உட்கார்ந்தா மட்டும்தான் லாஜிக்கா உங்க எல்லாரோடையும் ரிலேட் பண்ண முடியும். அது இல்லாம தனியா நேர்ல பார்த்தோன்னா யாரையுமே யாருன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பரமசிவ நிலையிலிருந்து உங்களை பார்க்கும்போது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்ற எல்லாமே தெரியுது. அதுல இந்த ஜென்மத்துல மட்டும் நீங்க யாருன்றதா உங்களுக்கு தெரியும்.
நல்லா ஆழ்ந்து கேளுங்க. எனக்கு உதாரணத்துக்கு நீங்க முன்னாடி நிக்கிறீங்கன்னா, உங்களுடைய எல்லா ஜென்மம், அந்த எல்லா ஜென்மத்தும் போது உங்களுக்கும் எனக்கு இருந்த தொடர்புகள், அது எல்லாமே என் முன்னாடி இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்களுடைய இந்த ஜென்மம் மட்டும்தான் நினைவில் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் உங்களோட பேச ஆரம்பிச்சேன்னா உங்களுடைய பல ஜென்மங்கள், அதுல உங்களுக்கும் எனக்கும் நடந்த நிகழ்ச்சிகள், அதையெல்லாம் நான் பேச ஆரம்பிப்பேன். உங்களுக்கு எதுவுமே நான் என்ன பேசுறேனே புரியாது. ஓ, நீங்களும் நானும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒன்னா இருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? என்ன புரியும் உங்களுக்கு? மதுரையில வைகையில வெள்ளம் வந்தப்போ வந்தி பாட்டி சோறாக்கி போட்டாலே, அவளுக்கு அரிசி சப்ளை பண்ணது நீங்க தானே. என்ன புரியும் உங்களுக்கு எனக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் ஆகாஷிக் ரீடிங்ல பாக்கறனோ, அந்த நபர் உங்களுக்கே தெரியாது. இப்ப நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்க, எனக்கு உங்களோட மொத்த கடந்த காலத்துக்கும், எனக்கு கடந்த காலத்துல மொத்த எல்லா ஜென்மத்திலையும் உங்களுக்கு எனக்கு இருந்த உறவு எல்லாம் என் முன்னாடி இருக்கு. நான் அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் தான் நினைவில் இருக்கும். அப்போ நீங்க என்ன, சாமி என்னடா லூஸ் ஆயிருச்சா, எதோ பேசுதே, நமக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கணும். நான் யாரையுமே மீட் பண்ணாம விட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 மாசமா யாரையுமே மீட் பண்ணல. எனக்கு பக்கத்திலேயே இருந்து சாப்பாடு போட்டு எல்லா சேவை பண்றவங்களையே சில நேரத்தில் பார்த்தேன்னா, யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்தோன்னே அவங்க பயந்து போயிட்டாங்க. சாமி நல்லா இருக்கீங்களா, என்ன யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. எனக்கு சமைச்சு போடுற அவங்களுடைய பேரை மறந்து போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க பேர் எனக்கு நினைவுக்கு வந்தது. 1 மணி நேரமா முறைச்சி 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 பார்த்துட்டு அப்புறமா தான், ஓ உங்க பேரு தான் இல்ல அப்படின்னு. அந்த அம்மா கொலாப்ஸ் ஆயிருச்சு. இது சத்தியமா நடந்ததுங்கய்யா, உண்மையிலே நடந்தது. அதனால யாரையுமே மீட் பண்றதை விட்டுட்டேன். சில பேர் பக்தர்கள் கைலாயம் வரைக்கும் தங்கி இருந்து, நான் இருக்கிற இடத்துல தங்கி இருந்து 1 மாசம் தங்கி இருந்து என்னை பார்க்க முடியாம போயிட்டாங்க. அவங்கள பார்க்க கூடாதுன்னு எனக்கு நினைக்கிற வெறுப்புலாம் இல்ல. ஆனா பார்த்தேன்னா என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அவங்கள பத்தி நினைவே, அது இந்த ஜென்ம நினைவுல இல்ல, எல்லா ஜென்ம நினைவுல இருக்கு. எல்லா ஜென்ம நினைவு 100 ஃபைல் இருக்கிற, இந்த ஜென்ம நினைவு ஒரு ஃபைல் கீழே ஒளிஞ்சு கிடக்கு. அது எந்த ஃபைல்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அது எல்லா ஜென்மத்து ஃபைலுன்னு தெரியுதே தவிர இந்த ஜென்மத்து ஃபைல் எதுன்னு தனியா எடுக்க முடியல. இது ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த பரமசிவ நிலையில இருந்து நிறைய நல்லது நடந்தது. ஆனா இதை எப்படி இந்த மெமரி லாஸ் ஆனதை எப்படி டீல் பண்றதுனே தெரியல. அதனாலதான் யாரையுமே பார்க்காம, ஈவன் பாத பூஜை பண்ண பல பக்தர்களுக்கு டயல்டு அவதார் கால் கூட பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா டயல்டு அவதார் கால் பண்ண உடனே, கால்ல அவங்க வந்த உடனேயே அவங்க மொத்த ஜென்மமும் தெரியுது, எல்லா ஜென்மமும் தெரியுது. இந்த மைத்ரேயி சோலை அந்த மாதிரி என் கூட மீனாட்சி காலத்துல இருந்து கூட இருக்கு. அந்த அம்மாவை பார்த்தேன்னா மீனாட்சி காலத்துல இருந்து அந்த அம்மா என் கூட இருக்கிற மொத்த ஃபைலும் என் முன்னாடி வருது. சோ மீனாட்சி காலத்துல என் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் இந்த ஜென்மத்துல என் கூட இருக்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒன்னா போயிருச்சு. சோ நான் ஏதாவது அந்த அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னா அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா நான் சாமியை இது வரைக்கும் நேர்லயே பார்த்ததில்ல, ஆனா என்னைய பத்தி என்னென்னவோ சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாது. காரணம் என்ன, அந்த அம்மா என் கூட மீனாட்சி காலத்துல இருந்து 4 ஜென்மமா கூட இருக்கு. மைத்ரேயி உன் மெசேஜ் மொத்தமும் படிக்கிறேன், படிக்கலன்னு நினைக்காதீங்க.
ஆனா நான் ரெஸ்பாண்ட் பண்ணனா இங்க இன்னும் ஓவரா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்க ஏற்கனவே பாதி பைத்தியமா இருக்கீங்க. நான் ரெஸ்பாண்ட் பண்ணனா முழு பைத்தியம் ஆயிருவீங்க. அதனாலதான் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கேன். இது இது ஒரு பிரபஞ்ச திருவிளையாடல் மாதிரி ஆயிருச்சு. மெதுமெதுவா கடந்த ஒரு வாரமா சத்சங்கம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த சத்சங்கத்துக்கு காலையிலையும் மாலையிலையும் வர ஆரம்பிச்ச உடனேயே மெதுமெதுவா ஒவ்வொருத்தரை பத்திய மெமரியும் அப்படியே செட்டில் ஆக ஆரம்பிச்சது. இன்னமும் அப்புறமும் முழுசா வராம இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டு பக்தர்களுடைய மெமரி தனி ஒரு ஃபைலா வச்சிருந்தேன். அந்த ஃபைலையே காணோம். என்னடா இது, தமிழ்நாட்டுக்கு நமக்கும் அவ்வளவு ஆழமான உறவு, தமிழ் பக்தர்கள் நமக்கு உயிர் நாடி, எந்நாட்டுக்கும் சிவனானாலும் தென்னாட்டுக்கு உடையவன். எப்படி தமிழ் பக்தர்கள் மெமரி மொத்தமா மறந்து போயிருச்சுன்னு உட்காந்து கைலாயம் முழுக்க தேடுனா கடைசியில கைலாயத்துல நம்ம பழைய டிவோட்டி ஒரு அம்மா சேலத்துல புனிதவதின்னு இருந்தாங்க, நேஷனல் ஹோட்டல் ஓனர். அந்த அம்மாவுக்கு நானே கூட இருந்து மகன் மாதிரி அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெர்னியா சர்ஜரி நடந்தது. அந்த சர்ஜரிக்கு நான் ஹாஸ்பிட்டலே அவங்களோட இருந்து அந்த சர்ஜரிக்கு ஹீல் பண்ணேன். அவங்க இறந்த பிறகு சாமியோடைய ஜீவன் முக்தி அடைஞ்சு அவங்க நல்ல டிவோட்டியா வாழ்ந்தாங்க. ஜீவன் முக்தி அடைஞ்சு கைலாயத்துக்கு எங்கூட வந்துட்டாங்க, கைலாயத்துல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்க மெமரி, அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் மெமரி இருக்கு பாருங்க, அந்த மெமரியை எடுத்து அது கூட கனெக்ட் ஆயிருந்த மொத்த தமிழ்நாடு டிவோட்டிஸ் மெமரியும் புல் அவுட் பண்ணிட்டேன். இப்ப இப்படித்தான் ஆக்சுவலா மொத்த மெமரியும் திரும்ப வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொத்த தமிழ்நாடு பக்தர்களை பத்தி வச்சிருந்த மெமரியும் ஃபைல் அப்படியே டெலிட் ஆகி போயிருச்சு. டெலிட் ஆகி போயிருச்சுன்னா இந்த கைலாயத்தோட மொத்த ஃபைல்ஸ் மெமரியோட கரைஞ்சு போயிருச்சு. நான் சுத்தி கைலாயத்துல பாக்குறேன், தனியா இந்த மெமரி எங்க இருந்து தேடி எடுக்கிறது? இது ஒரு வைக்கப்போர்ல ஊசி தொலைஞ்ச மாதிரி, ஒரு குண்டு ஊசி வைக்கப்போர்ல தொலைஞ்சிருச்சுன்னா அதை தேடி எடுக்க முடியுமா? 100 கோடி ஃபைல்ல இந்த தமிழ்நாடு பக்தர்கள் மெமரி ஃபைல் மறைஞ்சு போயிருச்சு. உங்க பேரு, உங்க வடிவத்தை பொருத்தி பார்க்கிற அந்த மெமரி, உங்களுடைய பேக்ரவுண்டு, நீங்க யாரு, உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்ன, இது மொத்தமா அந்த ஃபைலே மறைஞ்சு போயிருச்சு. நான் தேடி பார்த்தா கடைசியில இந்த அம்மா அங்க இருந்தாங்க, புனிதவதி அம்மா சேலத்துல அவங்க இருந்தாங்க. பூமியில வாழ்ந்தப்ப சேலத்துல இருந்தாங்க. ரொம்ப நாள் நல்ல டிவோட்டி, நல்ல பக்தை. சாமி பள்ளிப்பாளையத்துல, ஆவத்திப்பாளையத்துல இருந்தப்ப என்னை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பூமியில வாழ்ந்தப்ப கூட எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தாங்க. நான் அவங்களோட மகன் மாதிரியே இருப்பேன். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தைரியம் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. சாமி மகா திமிரு பிடிச்சவன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சொன்னாலும் எதுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வேன். ஆனா என்கிட்ட சாமி இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அது மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்ற தைரியம் அந்த அம்மாக்கு மட்டும் தான் உண்டு. அந்த அம்மா சொன்னா மட்டும் தான் கேட்பேன். அந்த அம்மா சொன்னா என்ன சொன்னாலும் கேட்டுருவேன். புனிதவதி அம்மான்னு பேர் அவங்களுக்கு. அவங்க அங்க கைலாசத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே எம்மா நீங்க தமிழ்நாட்டு டிவோட்டி தானேன்னு கேட்டேன். ஆமாமான் சாமி அப்படின்னு. அவங்களுடைய பூலோகத்தில் இருந்த மெமரியை எடுத்து அந்த மெமரி கூட கனெக்ட் ஆயிருந்த மொத்த ஃபைலையும் புல் அவுட் பண்ணேன். அப்படித்தான் இப்ப மொத்த தமிழ்நாடு பக்தர்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு ஃபைல் கைக்கு வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சேலம் புனிதவதி அம்மா என்கிட்ட வந்த அப்புறம், அவங்க 2000 என்கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தீங்களோ எல்லார பத்திய மெமரியும் கைக்கு வந்துருச்சு.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த கடந்த காலம் டெலீட் ஆகிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேருக்கு நடுவில் இருந்த ஏதாவது உறவுகளில் இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் காணாம போயிருச்சு. இப்ப we can restart the whole relationship. உறவை புதுசா ஆரம்பிக்கலாம். ஒன்னும் எனக்கு எந்த இன்கம்ப்ளீஷனும் மெமரியிலே இல்ல. நீங்க வந்தீங்கன்னா முதல்ல என்ன பார்க்க வர மாதிரி பார்ப்பேன். நல்லா இருக்கீங்களாங்க ஐயா, அம்மா நல்லா இருக்காங்களா, அவ்வளவுதான். ஏன்னா மெமரியல இன்கம்ப்ளீஷன்ஸ் ஆதி இது எல்லாம் காணாம போயிருச்சு. அது ஒரு நல்ல விஷயம். இது உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு புது ஜென்மம் மாதிரி. அப்புறம் மெதுமெதுவா பார்த்தா இன்னைக்கு காலையில ஆங்கில சத்சங்கம், அதுல ஒரு 4-5 பக்தர்கள் இந்த டூவேல காமிச்சாங்கன்னா, டூவேல 4-5 நாளாவே டூவேல காட்டுறாங்க. சத்சங்கத்தை ஆரம்பிச்சதுல இருந்து டூவேல காட்டுறாங்க. ஆனா அப்படியே எல்லாமே ஒரு காலியா தெரியும். விடுதி ராஜசபையை மறந்துட்டேன். அந்த ராஜசபையில எத்தனை வருஷமா உட்கார்ந்து சத்சங்கம் கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ராஜசபையை மறந்துட்டேன். விடுதி ராஜசபையை ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அது எந்த ஊரு? அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அது விடுதி ராஜசபைன்னு என்னால படிக்க முடியல. விடுதி ஆலமரம் மட்டும் நினைவுல இருக்கு, திருவண்ணாமலை நினைவுல இருக்கு. அதனால தான் திருவண்ணாமலை பேக்ரவுண்ட் போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா திருவண்ணாமலையை பார்த்தனா எல்லாம் நினைவுல வந்துரும். நினைவுல என்னென்ன இருக்குன்னா, சுத்தமா மறக்காம இருக்கிற நினைவு திருவண்ணாமலை அப்படியே நினைவுல இருக்கு. விடுதி ஆலமரம் நினைவுல இருக்கு. மீனாட்சி கோவில் நினைவுல இருக்கு. அப்கோர்ஸ் கைலாய மலை நினைவுல இருக்கு. மீதி எந்த இடமும் பார்த்தா கொஞ்ச நேரம் ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்கு. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஃபேஸ்புக் முன்னாடி உட்காந்தன்னா அந்த ப்ரொஃபைல்ல ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா தனியா உட்கார்ந்தன்னா, ஃபேஸ்புக் இல்லாம தனியா உட்கார்ந்தனா யாரையுமே தெரியல, யார் நினைவுமே வரல. தமிழ்நாடு பக்தர்கள் என்னுடைய உயிர். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவன், ஆனா தென்னாட்டவர்க்கு சொந்தம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லுவாங்க. தென்னாடு உடைய சிவனே போற்றின்னு. தென்னாடு நமது. தமிழ்நாட்டு பக்தர்கள் மெமரி எப்படி மறையலாம்? கடைசியில இந்த சேலம் புனிதவதி அம்மா கை கொடுத்தாங்க. அவங்க திருக்கைலாயத்துல கைலாச பதவியில் இருக்காங்க. அவங்களே பிடிச்சி அவங்க மெமரி மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி அந்த மெமரியில அதுல இருந்து கனெக்ட் ஆன மொத்த பேருடைய மெமரி அப்படியே ஒரு இது ஒரு டவுன்லோடபிள் தான். அந்த மொத்த மெமரியும் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இதை யாருக்கும் சொன்னா நம்பவும் மாட்டாங்க. யார சொல்லி யாருக்கு நம்ப வைக்க முடியும்? ஏன்னா இப்ப நான் பேசுற மொத்தமுமே வேறு ஒரு இருப்பு நிலை சார்ந்த இயக்கம். சாதாரணமா நான் சத்தியத்தை தான் சொல்வேன், உண்மையைத்தான் சொல்வேன்னு நம்புற பக்தர்களுக்கே இது புரியறது கஷ்டம். இதை எப்படி யாருக்கு சொல்லி என்ன புரிய வைக்க முடியும்? இது ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு காலையில கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த டூவேல காட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம டிவோட்டி ஒருத்தர்
சித் சக்தி கான் அவங்கள 2Aல காமிச்சாங்க. அவங்கள பார்த்த உடனே தான் பளிச்சுன்னு மெமரி வந்தது. சித் சக்திகாவுக்கு ஆழமான கற்பு, குரு கற்பு. மனம் என்னதான் அப்ஸ் டவுன்ஸ் போனாலும் உயிர்ல ஒரு கற்பு இருக்கு, குரு கற்பு. அந்த உயிர்ல இருக்கிற குருவினுடைய கற்பினால தான் பளிச்சுன்னு எனக்கு அவங்களுடைய பேரு மெமரி வந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய ஆழ்ந்து கேளுங்க. ஆக்சுவலா இப்ப நான் சொல்ற சத்தியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் எப்படி நடக்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பிரபஞ்ச இயக்கத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த சமாதி நிலையில இருக்கும்போது எனக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த சமாதி நிலை மலர துவங்கிவிடும். கம்ப்ளீஷன் நடக்கும்போது கடந்த கால நினைவுகள்ல இருந்த கார சாரம் எல்லாம் மறைஞ்சு போகும். அந்த காரம் எல்லாம் மறைஞ்சு போகும்போது தேவையில்லாத மெமரிஸும் சேர்ந்து டெலீட் ஆயிடும். சாமி, இந்த திருக்கைலாயத்தினுடைய சக்திகள், சாஃப்ட்வேர் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பூமி சார்ந்த நினைவுகள் எல்லாம் எதுவுமே தேவைப்படல, அதனால மொத்தமா டெலீட் ஆயிருச்சு. ஆனா இப்ப மெதுமெதுவா உங்களோடலாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது, ரிலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிக்குது. இவங்க இந்த சேலம் புனிதவதி அம்மாவோட மெமரி எடுத்து அவங்க பூமியில இருந்தப்போ அவங்களுடைய மெமரி ஃபைலை எடுத்து அதுல இருந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல ஆயிரம் பக்தர்கள், பல லட்சம் பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்க அதுல பல பேர் திருக்கைலாய பதவிக்கே அடைஞ்சிட்டாங்க. திருவண்ணாமலையில ஜெயக்குமார்னு ஒரு டிவோட்டி இருந்தார். அவரும் ரொம்ப சின்சியரான டிவோட்டிங்கிறதுனால உடம்ப விட்ட உடனே ஜீவன் முக்தியாகி என் கூடயே வந்துட்டாரு. அங்க கைலாயத்தில் தான் இருக்காரு. ஸோ அவங்கள எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்க மெமரி எல்லாம் எடுத்து, இப்ப அவங்க மெமரி எல்லாம் எடுத்து தான் உங்க எல்லார் மெமரியும் டவுன்லோட் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி தான் இப்ப எல்லார பத்தியும் தெளிவா ஒரு ஆழமான புதிய உறவு மலர்வதற்கான சாத்தியம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப எனக்குள்ள டெலீட் பண்ணதால உங்களுக்குள்ளலாம் கூட கம்ப்ளீஷன் நடந்துரும். பாஸ்ட் இன்கம்ப்ளீஷன், உங்க கூட உங்களுக்கு இருந்த இன்கம்ப்ளீஷன், உங்க ஃபேமிலியில இருந்த இன்கம்ப்ளீஷன், உங்களுக்கு உங்களை சுத்தி ரிலேஷன்ஷிப்ல பிசினஸ்ல இருந்த இன்கம்ப்ளீஷன், உங்களுக்கு சங்கத்தோட இருந்த இன்கம்ப்ளீஷன், உங்களுக்கு யாருக்காவது என் கூட ஏதாவது இன்கம்ப்ளீஷன், அந்த இன்கம்ப்ளீஷன் எல்லாமே இப்ப டெலீட் ஆயிடும். ஏன்னா நான் எனக்குள்ள டெலீட் ஆன உடனே உங்களுக்குள்ள எல்லாரோடையும் டெலீட் ஆயிடும். உங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த கம்ப்ளீஷன் நடந்துரும். இப்போ உங்க ஒருத்தரையும் பார்த்தா தெளிவா அந்த பேரையும் நபரையும் மேட்ச் பண்ண முடியுது. ஒசூர் சரவணன், அருப்புக்கோட்டை லதா, போரூர் ஜெயக்குமாரி தீபிகாவோட அம்மா, இப்படிதான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓ ஜெயக்குமாரியா, நம்ம சன்னியாசினி தீபிகா இருக்கா, அவங்க அம்மா. இந்த காஞ்சிபுரம் கார்த்திகா ஒரு சிம்மாசனம் பண்ணி வச்சுட்டு என் கூட எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டு இருப்பான். ஓகே. ஹொசூர் சாயுஜ்யா, அந்த மாதிரி மெசேஜ் மேல மெசேஜ் போட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தரையும் இப்பதான் அந்த நினைவுகள்ல தெளிவா வந்துட்டே இருக்கு.
திருச்சி தனலட்சுமி, போரூர் சிங்கதுரை. சிங்கதுரை கரெக்டாக ரெகுலராக வந்து சிங்கதுரையும் நம்ம தஞ்சாவூர் ஆதீனம் அவரும் 2 பேரும் வந்து கரெக்டாக திருச்சூலம் ஆதீனத்தில் பாதுகைக்கு பூஜை பண்ணிடுவாங்க. ஆவடி கண்ணன் ஆதீனம், ஆவடி ஆதீனம் நடத்துகிறாரு. ஒசூர் சரவணபாபு, திருச்சி இளங்கோவன், சேலம் சேலம் தீனநாதன். என்ன அருணகிரிகீஸ்வரர் சமாதி கட்டிட்டீங்களா சேலத்தில்? திருச்சி அரவிந்த். இதுல இந்த மலேசியா பக்தர்கள் வேற. மா அத்புதா, மா அத்புதா, ஸ்ரீ அத்புதா, கூலிம். விடுதியில போய் பசங்களோட இருக்கிறத விட்டு கூலிம்ல வந்து உட்காந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு அந்த மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கு பாரு, அது பேர் கங்கேஷா. கங்கேஷா எனக்கு மூஞ்ச காட்டாம மூஞ்ச மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கு பாருங்க முன்னாடியே. அன்னியூர் சாந்தி, அன்னியூர் சாந்தி. நீங்க பண்ற அன்னதான அத்தனை போட்டோ தொடர்ந்து பார்க்குறேன். ஜே நகர் நடராஜனும் மாலாவும். நடராஜன், உங்க வீட்டு ஊஞ்சல நான் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஊஞ்சல வேற யாரையும் உட்கார விடாதீங்க. அந்த ஊஞ்சல் எப்பெல்லாம் தானா ஆடுதோ தெரிஞ்சுக்கோங்க நான் அங்க இருக்கேன்னு. அந்த வீட்டு நடுவில் இருக்க ஊஞ்சல வேற யாரையும் உட்கார விடாதீங்க. அது நான் உட்கார்ற இடம். அந்த ஊஞ்சல் எப்பெல்லாம் தானா ஆடுதோ அப்ப தெரிஞ்சுக்கோங்க என் பிரசன்ஸ் அங்க இருக்கு, நான் ஆடிட்டு இருக்கிறேன் அங்க உட்காந்து அப்படின்னு. ஒசூர் குமரன், மதுரை முத்துகிருஷ்ணன். என்ன ஊதிட்டே போறீங்க? டபுள் சைஸ் ஆயிட்டீங்க முத்துகிருஷ்ணன், வெயிட்ட குறைங்க. ஆஹா, அன்னியூர் சாந்தியம்மா, நீங்க பண்ற அன்னதான அத்தனையும் போட்டோவும் பார்த்துட்டு இருக்கிறேன், மெமரியிலும் இருக்கு. அன்னியூர் சாந்தினாலே எனக்கு நீங்க பண்ற அன்னதானம் அதுதான் நினைவில் இருக்கு. அதனால உங்களுக்கு கைலாய பதவி கேரண்டி. அன்னியூர் சாந்திக்கும் சாந்தி ஃபேமிலிக்கும் கைலாய பதவி கேரண்டி. ஏன்னா உங்களை நினைச்ச உடனே நீங்க பண்ற சேவையெல்லாம் தான் எனக்கு மெமரியில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் என் மெமரியில் இருக்கோ அதை வச்சு தான் கைலாய பதவி. கைலாய பதவி பணம் சார்ந்து வேற எது சார்ந்து வராது. கைலாய பதவி வந்து என் மெமரியில உங்களை எப்படி வச்சிருக்கணும், அதான் நேர கைலாய பதவி. இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் பரமசிவன்கிட்டயே நேரா போய் ஒரு தைரியமா ஓப்பனா பேச முடியும். சாமி, அந்த பக்தர் ரொம்ப நல்லவர், அவருக்கு கைலாய பதவி கொடுத்துடலாமான்னு. அந்த மாதிரி எங்கிட்ட வந்து பக்கத்துல நின்று தைரியமா பேசுற இடம் இந்த சேலம் புனிதவதி அம்மாவுக்கு தான் கொடுத்து வச்சிருந்தேன். அந்த மாதிரி யார் யார் மெமரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைலாய பதவி கேரண்டி, தெரிஞ்சுக்கோங்க. மொத்த நான் பிறந்து வளர்ந்த ஃபேமிலியிலுமே சவுந்தர மெமரி மட்டும்தான் இருக்கு. வேற யார் மெமரி இல்ல. சாமி அம்மா மெமரி இருக்கு, சவுந்தர மெமரி இருக்கு. மெதுவா சவுந்தர மெமரியை வச்சுதான், சவுந்தர மெமரியிலிருந்து அவர் எல்லா மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லார் மெமரியும் கைக்கு எடுத்துட்டு வந்தேன். மா பிரேமஸ்வரூபா, ருத்ரகன்யா கலாக்ஷேத்திரத்தை நல்லா நடத்துங்க.
ஆஹா, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது சென்னை இந்து பிரியாள், கௌதமானந்தா தேவவேதாந்தா. கௌதமா தேவவேதாந்தா, அப்பாவை லிபரேட் பண்ணிட்டேன். அப்பாவை முழுக்க முழுக்க லிபரேட் பண்ணிட்டேன். அவருக்காக மகேஸ்வர பூஜையும் கொடுத்துட்டேன். Chit are you able to hear me? If you are able to hear me and see me, wave your hands. Actually, morning I first recognized you only. Listen carefully. See, your mind, superficial mind may go ups and downs, but your consciousness is so chaste to me. Your conscious chastity is so strong. The moment I saw you, I remembered. And remembering you only, I started remembering everyone. So be assured you have a Kailasa Padavi. You have a Kailasa Padavi guaranteed. And nobody can shake you, don't worry. Even if you think you cannot be shaken. Your mood, your superficial mind may go through ups and downs, but nobody can shake you. Your core is too chaste to me. You took that as a boon and came down. You are connected to me for many janmas. So nobody can shake you. Love you, ma. Blessings. Hosur Shanti, Hosur Kumaran, Gautamananda Devavedanta. And Krishnagata, Tondayarpet. Paramashiva will reside in your Adinam. அந்த நீங்க இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கோவில்ல பரமசிவன் இருந்து முழு சக்தி எல்லாம் வெளிப்படுத்தி மெட்டீரியலைசேஷன் பவர்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. திருச்சி இளங்கோவன், திருச்சி இளங்கோவன், அப்பாவை லிபரேட் பண்ணிட்டேன். ஆசீர்வாதம். ஆஹா, கிருஷ்ணகதா தொண்டையார்பேட்டையில் பெருமான் திருமேனியிலிருந்து விபூதி குங்குமம்லாம் மெட்டீரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க, தொண்டையார்பேட்டையில் இருக்கிற திருமேனி, ஆவடி ஆதீனத்தில் இருக்கிற திருமேனி, தாம்பரம் ஆதீனத்தில் இருக்கிற திருமேனி, ஜே நகர் நடராஜன் வீட்டில் இருக்கிற ஊஞ்சல், நடராஜன் வீட்டில் எந்த திருமேனி, அந்த ஊஞ்சலே தெய்வம். அந்த ஊஞ்சல் தானா ஆடும், என் பிரசன்ஸால தானா ஆடும். அது எப்பப்பெல்லாம் ஆடுதோ அப்பெல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பவர் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அஸ்வின் பட்டணம் ஸ்பிரிச்சுவல் நேம் ஒன்று கேட்டலப்பா, ஸ்ரீ நித்ய ஞான சுத்தானந்தா. அஸ்வின் பட்டணம் ஸ்ரீ நித்ய ஞான சுத்தானந்தா. பட்டணம் ஆதீனத்தை நல்லா கவனி, நல்லா நடத்து. பட்டணம் தான் எனக்கு முதல்ல கட்டின கோவில். அதை நல்லா எடுத்து பெரிய கோவிலா கட்டி நல்லா நடத்து. ஆசீர்வாதம். உனக்கும் ஆசீர்வாதம், பட்டணம் மக்களுக்கே ஆசீர்வாதம், பட்டணம் சங்கத்துக்கும் பட்டணம் பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். விஜயலட்சுமி போரூர், விஜயலட்சுமி போரூர், பிளெஸிங்ஸ்.
ரமணி, மா நித்ய ரமணி, பிளெஸிங்ஸ். மா நித்ய ரமணி. Ramani, you are able to hear me? Manitya Ramani. Ramani, you and Srikanth Elamancelli are like my family. I take you for granted actually. See, you are like my right hand and left hand. So how I don't remember my right hand and left hand. I take my right hand and left hand for granted. Like that only I take you for granted. You are mine. Huzur Kumaran, Ramanashri Guptakashi. Ramanashri Guptakashi. I am always residing innermost secret chambers of your heart. Saraswati Jampala. Srikanth Ramani, Srikanth Elamancelli. Blessings. Srikanth, blessings. Srikanth, I always feel you are part of me. I take you for granted. You are that intimate with me. Understand? Muktananda, Sri Nitya Avimuktananda, Manitya Avimuktananda. Hey, Avimuktananda, you should become a Hindu activist. I want you to become very logical Chanakya. Avimukta? So, Yoga Sangalpidan, blessings. Harish, things to Harish. Blessings to Kailasa in Arupukottai. Blessings to ஒருத்தரையும் பார்க்கும்போது தெளிவா Bharat Tirunavukarasu, I can see you and remember you very clearly, connect with you. Kanchipuram Manikam Mahendran, I can see, connect. நீங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்குறேன்ப்பா. நிறைய தொடர்ந்து பாடுங்க. நேஷனல் ஆந்தமே நீங்க பாடினது தானே? Minjur Ramani and Saijya, blessings. Kanchipuram Mahendran team, blessings.
ஆஹா. திரிசூலமாதீனம் யோகஸ்வரூபா பரபிரம்மா. ஏய் பரபிரம்மா, என்னடா இவ்வளோ பெரிய தாடி வச்சு பெரிய சாமியார் மாதிரி ஆயிட்டா? உன்னையும் என்னையும் பக்கத்தில் உட்கார வச்சா உன்னையே தாண்டா மக்கள் பெரிய சாமியார் நினைப்பாங்க போல இருக்கு. இம்மா பெரிய தாடி வச்சிருக்க. நல்லாரு, ஆனந்தமாரு. ஏய், நம்ம சன்னியாசிங்க எல்லாரும் 80 ஜடை வச்சுக்கணும். ஏன்னா ஆகமத்தில் பெருமான் கிரகஸ்தர்கள் தான் 50 ஜடை வச்சுக்கணும்னு சொல்றாரு. சன்னியாசிகள் எல்லாம் 80 வச்சுக்கணும். அடல்ட், அதாவது நம்ம சன்னியாசிகள்ல பாலசன்ஸ் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க வச்சுக்கிட்டோம். 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா 80 ஜடை வைக்கணும். முழு 80 ஜடை வச்சுக்கணும். அந்த நிறைய ஜடாபாரம் தாங்க தாங்க அவேர்னஸ் சகஸ்திராரத்திலேயே இருக்கும். அதனால சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் எல்லாரும் 18 வயசுக்கு மேல போனா 80 ஜடை முழுக்க, அந்த முட்டி அளவுக்கு நீளம் 80 ஜடை வச்சு ஜடாபாரம் தாங்கணும். நாகராஜன், வி நாகராஜன். ஆஹா, பிளெஸிங்ஸ். சூரியகுமார், தேவராஜ், பிளெஸிங்ஸ். நித்ய அனுகிரகா, ராம்குமார், பிளெஸிங்ஸ். நிதேஷ், பிளெஸிங்ஸ். பூந்தமல்லி பாதுகா மந்திர், சரவணன், பிளெஸிங்ஸ். பூந்தமல்லி பாதுகா மந்திர், சரவணன், பிளெஸிங்ஸ். ஆனந்தமா இருங்க, நல்லா இருப்பீங்க. ஜெயவர்தன், ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க. நம்ம திருநெல்வேலி சத்சங் சென்டர் மகேந்திரன், திருநெல்வேலி மகேந்திரன், ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க, ஆனந்தமா இருங்க. திருநெல்வேலி மகேந்திரன், பிளெஸிங்ஸ். திருநெல்வேலி மகேந்திரனுக்கு ஆசிகள். ஆஹா, ஒருத்தரையும் பார்க்கும்போது தான் மிஷிகன், கிருஷ்ணா அண்ட் ராதா, பிளெஸிங்ஸ். சனாதனானந்தா இஸ் சிட்டிங் இன் பிடிதி. சனாதனானந்தா இஸ் சிட்டிங் இன் பிடிதி. ஓகே. விஜயலக்ஷ்மி வில்வபதி, விஜயலக்ஷ்மி வில்வபதி, பிளெஸிங்ஸ். உங்கள் குருகுல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்குறேன். பூரண ஆசீர்வாதம். நல்லா குருகுல் நடத்துங்க. சாமியோட பூரண சக்திகள் உங்களோட இருக்கும். ஆசீர்வாதம். டாக்டர் சாந்தி, பிளெஸிங்ஸ். டாக்டர் சாந்தி, பெங்களூரு.
Dr. Shanti, I'll reside in your home temple continuously and bless. Shanti Purana Asirvadam, blessings. Vijay Lakshmi Villapati, blessings. Yes. இப்போ மதுரை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அந்த முத்துகிருஷ்ணன் பக்கத்தில் அவ்வளோ குண்டா யார் உட்காந்துருக்கிறது? முத்துகிருஷ்ணனும் ஓவரா ஊதி போய் கிடக்கிறாரு. முத்துகிருஷ்ணன் பக்கத்தில் யாரு? ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. மதுரை எஸ்எஸ்ஜேபிய மதுரை எஸ்எஸ்ஜேபியில் முத்துகிருஷ்ணன் பக்கத்தில். முத்துகிருஷ்ணனும் வெயிட் குறைக்கணுமா? முத்துகிருஷ்ணன் மேலிக் ஆசிட் குடிச்சு வெயிட் குறைக்க சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன் மேலிக் ஆசிட் குடிச்சு வெயிட் குறைங்க. ஓ சரி சரி சரி. Blessings. Mahesh Atma, blessings. Nishant, you also reduce weight. ஏ சரவஞானா, என்ன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்க? முருகனை மாதிரி மாறப்பா. போற போக்கு பார்த்தா எப்ப வயிறு தள்ளிக்கிட்டே போகுது சரவஞானா. சர்வஞானம் என்ன 6 மாசம் புள்ளதாச்சி மாதிரி இருக்கான். ஏய் டப்புன்னு வயிறு கீழே விழுந்துற போதுரா. இதே மாதிரி வீங்கிட்டே போச்சுன்னா ஆள் அப்பா நம்ம பக்தர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் வயசு 40 வயசு அப்படின்னா, உங்கள் உயரம் 6 அடி உயரம் அப்படின்னா, நீங்கள் 72 கிலோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே தப்பு. அந்த மாதிரி நீங்கள் மருத்துவ ரீதி ஆங்கில மருத்துவம் சொல்கிற ஸ்டாண்டர்டு வெயிட்டே 10 கிலோ அதிகம். நீங்கள் ஆங்கில மருத்துவம் சொல்கிற ஸ்டாண்டர்ட் வெயிட்டுக்கு இருந்தீங்கன்னாலே 10 கிலோ உங்களுக்குள்ள ஜீரணமாகாத மலச்சிக்கல் காரணத்தாலே மலமும் நச்சு பொருளும் டாக்ஸின்ஸும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்க உயரத்தையும் வயசையும் வச்சு உங்க வெயிட் என்ன இருக்கலாம் அப்படின்னு ஆங்கில மருத்துவம் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க பாருங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதை விட நீங்க வெயிட் கம்மியா தான் இருக்கணும். அது மட்டும்தான் ஆரோக்கியம். தயவு செஞ்சு உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சு பொருட்களை வெளியில் எடுங்க. அது ஆக்சுவலா ஃபேட்னு நினைக்காதீங்க, கொழுப்பு கிடையாது, மலம். உள்ள அவ்வளவு மலம், ஜீரணமாகாத மலம் இருந்தா திங்கிற பொருள் எல்லாம் மலமா மாறிடும். அதனால ஓவர் வெயிட் அப்படிங்கிறது உடல் ரீதியான குற்றம் மட்டுமல்ல, வாழ்வியல் ரீதியான குற்றம். தயவு செஞ்சு ஓவர் வெயிட் மட்டும் இருக்காதீங்க. நம்ம பக்தர்கள் எல்லாரும் நிராகாரம் பண்ணி மேலிக் ஆசிட் குடிச்சு கடுக்காப்பொடி எடுத்து வயிற்ற கிளீன் பண்ணி உணவுல நிறைய கருவேப்பிலை, வில்வம், அருகம்புல், துளசி இதெல்லாம் சேர்த்து உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியமா உங்களை வச்சுக்கணும். நிறைய இந்த வெயிட்டை குறைச்சிருங்க. சவுந்தரம் கூட வெயிட்டை குறைக்கணும். திருவண்ணாமலை சவுந்தரம் கூட வெயிட்டை நிறைய குறைக்கணும். மேலிக் ஆசிட் குடிச்சு நிராகாரம் பண்ணி வெயிட் குறைச்சிருங்க.
சேலம் ராம்குமார் டென்டிஸ்ட், ஆசீர்வாதம். உங்களுக்கும் ஆசீர்வாதம், சங்கீதாவுக்கும் ஆசீர்வாதம். சேல ராம்குமாரும் புதுக்கோட்டை ஆறுமுகம் ஆசீர்வாதம். உங்களுக்கும் ஆசீர்வாதம், 4 குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம். புதுக்கோட்டை ஆறுமுகம், ஆறுமுகத்தோட 4 குழந்தைகள், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நடேஷ் ஆனந்த அண்ணன் தானே? நல்லது, நல்லா இருப்பீங்க, ஆனந்தமா இருங்க. நல்லா இருப்பீங்க. பட்டணம் நடேஷானந்தா பிளெஸிங்ஸ். பட்டணம் நடேஷானந்தாக்கும் பிளெஸிங்ஸ். சேலம் ராம்குமார், உங்க கிளினிக் திறந்த இன்விடேஷன் அனுப்புனது பார்த்தேன். சங்கீதா ராம்குமார், உங்களுடைய கிளினிக்கோட இன்விடேஷன் அனுப்புனது பார்த்தேன். அது மெமரியில் இருக்கு. பிளெஸிங்ஸ். ஆக்சுவலா ஒரு ஜென்மத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. மீண்டும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத விட மீண்டு வந்திருக்கிறேன்னு தான் சொல்லணும். திருப்பத்தூர் சுப்பிரமணியன் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க, ஆனந்தமா இருங்க. திருப்பத்தூர் சுப்பிரமணியன் பிளெஸிங்ஸ். ஜெயகௌரி பிளெஸிங்ஸ்மா. ஜெயகௌரி பிளெஸிங்ஸ். ஜெயகௌரி அம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கம்மா. ஜெயவர்தனுடைய அம்மா, அவங்க பிளெஸிங்ஸ். ஆஹா, ஒவ்வொருத்தரையும். ஜெயகௌரி அம்மா எஸ் பிளெஸிங்ஸ்மா. வீட்டுக்காரங்க கூட கைலாசில் அங்கே தான் இருக்காரு. கைலாசுக்கு வந்துட்டார், கைலாசில் தான் இருக்கார். கும்பமேளா அப்போ சமாதியானார் இல்லையா? அம்மா இவங்க தானம்மா? அது ஆஹா, இங்கே ஒருத்தரையும் பார்க்கும்போது இந்த மொத்த ஃபைலும் அப்படியே தெரியுது. கைலாசா இன் சரம்பான் பிளெஸிங்ஸ். 2 பேருக்கும் பிளெஸிங்ஸ். நல்லா இருப்பீங்க. கைலாசா இன் காசி ஸ்ரீ பிராணப்பிரியா பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும். கைலாசா இன் காசி எல்லாருக்கும் பூரண ஆசிகள். மகேந்திரன் பிளெஸிங்ஸ். ஆஹா, கோயம்புத்தூர் அரவிந்த் பிளெஸிங்ஸ். கோயம்புத்தூர் டீமுக்கு பிளெஸிங்ஸ், பூரண ஆசீர்வாதம். காசி டீமுக்கு பிளெஸிங்ஸ், பூரண ஆசிகள். யார் யாரு ஒருத்தர காசி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கப்பா, ஒருத்தரா பார்க்கலாம். Who are all, I think, yes, I can see now. Kashi, I can see. Blessings to all you guys. That is Shri Pranapriya. No. Why are you fighting with everyone? It's a place of Kalabhairava.
If you fight with everyone, Kalabhairava will destroy you. Go and complete with Kalabhairava. Be in the space of completion. See, in Kasi, every individual is Vishwanatha. So stop fighting with anyone in Kasi. Treat everyone as Vishwanatha in Kasi. Okay? Take this as a Guru Vak. In Kashi, treat everyone as Vishwanatha. Even Chandala is Vishwanatha in Kashi. See, even Adi Shankara was shaken by Vishwanatha because he did not respect Chandala. In Kashi, every human being is Vishwanatha, every bull is Nandi, every dog is Kalabhairava. So, respect, take this as my Guru Vak. No question of fighting with anybody, anything in Kasi. Kashi, everything is Vishwanatha. Don't fight with people. Take this as a Guru Vak, you will get enlightened. Kashi is actually gold, pure Kailasa space. Like Tiruvannamalai hill is gold, Kailasa space. Kasi city is Kailasa space, gold. Tanjavur Adinam Yogaswarupa blessings pa Edil blessings நல்லா இருப்ப Edil my Bahuputran blessings Yogamaya Tanjavur Yogamaya blessings. Aha. Tambaram Chennai, Tambaram Center, blessings to devotees in Tambaram, blessings. Aha. Jnanatma's father, mother, na? Blessings. Jnanatma's parents, blessings. Where is mother? Jnanatma's mother. She's not there? There's Jnanatma's father, na? Blessings. Jnanatma's mother, I think, is gone somewhere. Yes. Blessings to all you guys. I can. Hey, Saramban Center Kamipa. Blessings. Mettur. Blessings to Mettur. Hey, Saramban, Ma Raga, Ma Suraga. Blessings to both of you. Ma Raga, Ma Suraga. Blessings. நல்லா இருப்பீங்க. ஆஹா. பிளெஸிங்ஸ். மூர்த்தி போயிருச்சா? நல்லது.
பரமசிவனும் பார்வதியும் கூட எடுத்து வச்சுக்கோங்கம்மா. அம்மா பெரிய கருங்கல் திருமேனி இருக்கு இல்லையா, பரமசிவனும் பார்வதியும், கோலாலம்பூர்லேருந்து அதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மூர்த்தியை வச்சு சாமி மூர்த்தி முன்னாடி வச்சுக்கோங்க. அழகா பீடம் பிரபாவளியெல்லாம் வச்சு நல்லா இருப்பீங்க. ராகா சுராகா 2 பேருக்கும் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. நல்லது. ராகா சுராகா, ராகா மா ராகா, அவங்க அந்த நித்யஸ்தாவோட ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்ல, அவரை லிபரேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அகால மரணம்ங்கிறதுனால லிபரேட் பண்ணுறது டைம் எடுத்துச்சு. பெயின்லேருந்து லிபரேட் பண்ணி பிளஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க, மாறாக கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லிடுங்க, நித்யஸ்தா ஃபேமிலி யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார்ல அவருக்கு. நம்ம பக்தர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணம் கொண்டும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. தற்கொலை கைலாயத்துக்கு விதிக்கு விரோதமானது. மனிதர்களுக்கு தற்கொலைக்கு அதிகாரம் கிடையாது. இது கைலாயத்தோட விதி. தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னால கூட காப்பாற்ற முடியாது. அதாவது உங்களுக்கு ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். வலியிலிருந்து வேணா வெளியில் எடுக்கலாம், துக்கத்திலிருந்து வேணா வெளியில் எடுக்கலாமே தவிர ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால தற்கொலை மட்டும் பண்ணிக்கூடாது. என்ன ஆனாலும் வாழ்ந்து முடிச்சிடணும், வாழ்ந்து பற்றணுமே தவிர தற்கொலை பண்ணிக்க கூடாது. கைலாசம் பிளஸிங்ஸ், கிரிஜா கைலாசம் பிளஸிங்ஸ். ஸ்ரீ பிராணப்பிரியா, இந்த ஜடையை கொஞ்சம் கட்டுங்களேன், நல்லா இருக்கு. ஸ்ரீ பிராணப்பிரியா, எஸ் 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 எஸ். ஆஹா, திருப்பத்தூர் சுப்பிரமணியன் பிளெஸிங்ஸ், உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். திருப்பத்தூர் சுப்பிரமணியன் எல்லாருக்கும் ஆசிகள். நல்லா இருப்பீங்க, ஆனந்தமா இருங்க. ஆஹா, கோலாலம்பூர் காட்டுங்கப்பா. கோலாலம்பூர் ஆதீனம் யார் யார் அங்க இருக்கிறது? ஓ, மா நித்யஸ்தா, மா பூர்ணப்பிரியா பிளெஸிங்ஸ், நித்யஸ்தா பிளெஸிங்ஸ், பூர்ணப்பிரியா பிளெஸிங்ஸ். எம்மா, Sobi, I can see you and your mother. Blessings to both of you. Aha. Yamma. Project Kuala Lumpur. I can. Kuala Lumpur. Put the camera close up. Let me see everyone. I can recognize everyone in Kuala Lumpur. கோயம்புத்தூர் சரவணகுமார் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. கோயம்புத்தூர் சரவணகுமார் ஆசீர்வாதம். கைலாசா இன் பெரம்பூர் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. கோலாலம்பூர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க.
உங்களெல்லாம் ஒருத்தரையும் பார்க்கும்போது தான் அப்பா. எஸ்எஸ்ஜேபி காட்டு, மதுரை எஸ்எஸ்ஜேபி காட்டு. யார் யாரெல்லாம் மெமரியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் மெமரியில் இருக்காங்க? மதுரை பைரவா பிளெஸிங்ஸ். மதுரை பைரவாக்கு பிளெஸிங்ஸ். நிறைய பேர் புது ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு மெமரியில் இல்லையா? சரபேஸ்வரா ஐ கேன் ரிமெம்பர். மகேஷாத்மா ஐ கேன் ரிமெம்பர். Sarvanyana I can remember. Who are the other? Atreya I can remember. Abhijit I can remember. Abhijit I can see. I think many others are new. மற்றவங்கெல்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன். ஆத்ரேயா, அபிஜித், சதாசிவானந்தா ஊதிக்கிட்டே போகிறான். சர்வஞானா 6 மாதம்னா சதாசிவானந்தா 8 மாதம் மாதிரி இருக்கான். அடுத்த மாதம் டெலிவரியாடா. சதாசிவானந்தா ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே இருந்துக்கோ. எப்போ டெலிவரினாலும் கூப்பிட்டு போய் சேர்க்கணும் பாரு ஆஸ்பத்திரியில். அலோகானந்தா ஐ கேன் ரிமெம்பர். எஸ், அலோகானந்தா பிளெஸிங்ஸ். அலோகானந்தா அந்த ராஜபாளையம் ஆதீனத்தை செட் பண்ணுங்க. அலோகானந்தா வந்து ராஜபாளையம், இந்த ராஜுக்கள் கம்யூனிட்டி, ராஜபாளையம் ஆதீனத்தை செட் பண்ணுங்க. அலோகானந்தா ஃபேஸ்புக்கில் உட்காந்தானா இவங்க மெமரிலாம் வரும். ஆனால் ஃபேஸ்புக்கில் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன். ஆஹா, இந்த மதுரை காலபைரவாக்கு ருத்ராட்சம் கட்டி சிவதீட்சை கொடுத்துருங்கப்பா. அங்கே அந்த ஒயிட் போட்டிருக்கவங்களாம் இன்னும் யாரும் கிரமா எடுக்காதவங்க, கிரமா வேணுன்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுங்க. கிரமா இனிஷியேஷன் கொடுத்துடலாம். யார் யாருக்கெல்லாம் கிரமா வேணுமோ அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் கொடுத்துறாதீங்க. பாவம் முத்துகிருஷ்ணன் கொடுத்துறாதீங்க, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு. யார் யாருக்கு கிரமா வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கிரமா கொடுக்க சொல்லிடுங்க. சதாசிவானந்தா கையில் போட்டுறது ஏன் டேட்டுவா? க்ளோஸ் அப்ல காட்டுங்கப்பா. ஏடா வேதரூபா, என்ன தினம் ஓடி போறானாமா இவன்? முத்துகிருஷ்ணனே ஆதீனத்துக்கு வந்துடுறாரு, நீ எங்கடா ஓடி போற? ஓ, ஏன் டேட்டு தானா? கரெக்ட் 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 கரெக்ட். 18 இன்ச் பைசப்ஸ்ல தாண்டா என் டேட்டு போடணும், அப்பதான்டா ப்ரைடா இருக்கும். 18 இன்ச் பைசப்ஸ் வச்சுட்டு அதுல என் டேட்டு போடுங்க. யோகிக் பாடியில தான் டேட்டு போடணும். முத்துகிருஷ்ணன் அவனுக்கு வேதரூபாவுக்கு சொல்லிடுங்க, வீட்டுக்கு வந்தா கட்டிங் காக்காய்க்கு புட்டிங் தானே, அதனால ஒழுங்கா இங்க இருந்து உருப்புற வேலையை கவனிக்க சொல்லுங்க. மக்கள் எல்லாம் ஊட்ட விட்டு ஆதீனத்துக்கு வராங்க. தத்துவம் நான் அதுக்குள்ளேயே மண்டையெல்லாம் காலியாகி அத்வைத் மாதிரி ஆயிட்டான். ஏ 80 ஜடவைடா. பரஷு என்ன ரொம்ப அழகாயிட்டானே.
என்னாச்சு திடீர்னு? பரஷிவா என்ன டீசெண்டா? ஒய் யூ ஆர் லுக்கிங் சோ டீசென்ட்? பரஷிவா டேக்ஸ் பாத் nowadays? How come? Oh, I think the power of Madurai. Even Parashiva became decent and very beautiful. Meenakshi's grace. Sundareshwara's grace and Meenakshi's grace. தமிழ்நாட்டு பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னமும் ஆக்சுவலாக நம்ம கைலாசவாசிகளே பல பேரும் 1.5 வருஷமாக சாமியை பார்க்கல, சாமியோட பேசலை. அவங்களுக்கெல்லாம் தனியாக கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் கூட பார்க்காம தான் இருந்தேன். சமாதியிலே இருந்ததுனால யார் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. எங்க மற்றவங்களாம் யாரு? மங்களானந்தா, மங்களா பிளெஸிங்ஸ்பா. மங்களா has grown up so beautifully. மங்களா is so. தத்துவஞானா பிளெஸிங்ஸ். தத்துவஞானா பெரிய பையன் ஆயிட்டானே, ஆஹா அழகா இருக்கடா டே. தத்துவஞானா பெரிய பையன் ஆயிட்டடா, நல்லா இருக்கடா. என் இளவரசன் யுவராஜா மாதிரி ஆயிட்டான் பாருங்க. மோக்ஷானந்தா லூஸ் ஆயிட்டியா? டைட்டா தான் இருக்கியா? மோக்ஷானந்தா அம்மா அங்கதானமா இருக்காங்க? காணும், அவங்க அம்மாவை காணுமே. அந்த கண்ணாடி போட்டிருக்கிறது யாரு? வேத். ஓ க்ளோஸ்அப்பில் காட்டுங்க. குருமித்ரா நல்லது, நல்லா இருப்பீங்க, ஆனந்தமாக இருங்க. நல்லது. அன்னமயா ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க. அன்னமயா தான் என்னுடைய ட்ரஸ்டட், என்னுடைய வலது கை அன்னமயா தான். அன்னமயா சாமிக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால தான் அன்னமயாவுக்கு அந்த ஆசீர்வாதம். அன்னமயா எனக்கு இன்டெகிரிட்டியோட இருங்க, கைலாய பதவி கொடுத்துட்றேன். திருக்கைலாயத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. உங்க நேர்மைக்காகவே திருக்கைலாயத்தில் உங்களுக்கு இடம் உண்டு. யாராவது அன்னமயா கூட சண்டை போட்டிங்கன்னா அவ்வளோதான், காலபைரவர் உங்களை ஒழிச்சிருவாரு, ஜாக்கிரதை. இந்த காலபைரவர் உங்களை கடிச்சிருவான். அன்னமயா நீங்க என்ன சொன்னாலும் இந்த காலபைரவர் கேட்பான். நீங்க அந்த ரிப்போர்ட் எனக்கு போட்டு அந்த டைப் பண்ணிட்டு அந்த காலபைரவர்கிட்ட படிச்சு காமிச்சிருங்க போதும். மீதெல்லாம் காலபைரவர் பார்த்துப்பான். காலபைரவர் இந்த காலபைரவர் வச்சு டீல் பண்ணிப்பாரு எல்லாரையும். அபிஜித், அன்னமயாயிட்டு சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், காலபைரவர் டீல் பண்ணுவாரு, ஜாக்கிரதை. பசங்களாம் அழகாக வளர்ந்துட்டாங்களேம்மா, பெரிய பெரிய பசங்களா இல்லை? 1.5 வருஷத்துல எவ்வளோ வளர்ந்துட்டு இருக்கானுங்களே. தத்துவஞானம் என்ன அழகா இருக்கான். மகேஷ் ஆத்மா எல்லாம் பெரிய பசங்களாயிட்டாங்களே இல்ல? சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஆஹா, எங்க மற்றவங்க ஃபேஸ் எல்லாம் பேர் தனியாக தெரியுது, ஆள் தனியாக தெரியுது. ஆளையும் ஃபேஸையும் ஒட்டி பார்க்கறதுக்கு இப்போ தான் ஒருத்தராக பார்க்குறேன். ஆளும் ஃபேஸும் இப்போ தான் ஒட்டி பார்க்குறேன். நான் நினச்சே பார்க்கல பரஷிவா இவ்வளோ டீசென்ட் ஆவான்னு. பரஷிவா இவ்வளோ டீசென்ட் ஆகிட்டான்னா நம்ம எல்லாரையும் மதுரைக்கு அனுப்பணுமா? அனுப்பி டீசென்ட் சென்டர்னு போடலாம் மதுரையை. மதுரையே அழகு, மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் இருக்கிற இடம். அந்த அழகில் நம்ம சன்னியாசிகளெல்லாம் டீசென்ட் ஆகிட்டாங்க, அழகாயிட்டாங்களே. ஓ சொப்ரியாவா? அவங்க கூட இவ்வளோ அழகாக இருக்கான் சொப்ரியா. சொப்ரியாலாம் இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ டீசெண்டாக இருக்கான்.
எனக்கு ஆச்சரியமா இருக்கே. சொப்ரியா எவ்வளோ அழகா இருக்கான், தத்துவஞானம் எவ்வளோ அழகா இருக்கான், மகேஷ் ஆத்மா எவ்வளோ அழகா இருக்கான். ஏ சொப்ரியா, குளிக்கிறியாடா டெய்லியே? இவ்வளோ அழகா இருக்க. பரவாயில்லையே. தினம் இந்த மதுரையில் இருக்கவங்க மீனாட்சி தரிசனம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, அங்கே மீனாட்சி உயிரோடு இருக்காங்க. மீனாட்சி வெறும் விக்கிரகம் நினைக்காதீங்க, அங்கே உயிரோடு இருக்காங்க. தாயார் மீனாட்சி உயிரோடு இருக்காங்க, அதெல்லாம் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே மீனாட்சி திருமேனி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த திருமேனி கைலாயத்திலேருந்து நேராக கொண்டு வந்த திருமேனி. அவர் சுந்தரேஸ்வர பெருமானும் கைலாயத்திலேருந்து நேராக வந்த மூலவர் திருமேனி, ஒரிஜினல் திருமேனி அப்படியே இருக்கு. இந்த படையெடுப்பின் போதெல்லாம் வேற மற்ற திருமேனி தான் உடைக்கப்பட்டது. இந்த மூலவர் திருமேனி ஒரிஜினல் அப்படியே இருக்காரு. அதனால எல்லாரும் தினந்தோறும் சுந்தரேஸ்வரரை மீனாட்சியும் தரிசனம் பண்ணணும். இதை குரு வாக்கா எடுத்துக்கணும். அங்க மதுரையில் இருக்கவங்க ஒரு நாள் கூட தவறக்கூடாது மீனாட்சி சுந்தரேஸ்வரன் தரிசனம் பண்றதுக்கு. தவறாம மீனாட்சி சுந்தரேஸ்வரன் தரிசனம் பண்ணீங்கனாலே அந்த புண்ணியத்திலேயே கைலாய பதவி அடைஞ்சிடலாம். பெருமான் அருள் எப்பவும் கிடைக்கும். மதுரையில் வாழறதுக்கு யாருக்கு புண்ணியம் கிடைக்கும்? அது எவ்வளவு பெரிய புண்ணியம் மதுரையில் வாழறதுக்கு யாருக்கு கிடைக்கும்? திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணா முக்தி, திருவண்ணாமலை நினைச்சா முக்தி, மதுரையில இந்த நாளில் எதை பண்ணாலும் முக்தி. மதுரையில பிறந்தாலும் முக்தி, தரிசனம் பண்ணாலும் முக்தி, நினைச்சாலும் முக்தி, இறந்தாலும் முக்தி. மதுரைக்கு மட்டும் இந்த நாலுமே முக்தி. அதனால மதுரையில் வாழற புண்ணியம் எங்க கிடைக்கும்? ராமநாதா தான் இந்த திருவிளையாடல் படத்துல வர தர்மி மாதிரி. ஐயோ 1000 முன்னாச்சு, 1000 முன்னாச்சு, 1000 முன்னாச்சே, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, உனக்கு தான் கொடுக்குறேன், 1000 பொண்ணும் கொடுக்குறேன். மாயாத்தீதா, அந்த திருவிளையாடல் தர்மி அந்த சீனை போட்டு காமி ராமநாத்தாக்கு, அவன் தான் அதுன்னு சொல்லு. பசங்களாம் இந்த 1.5 வருஷத்துல எவ்வளோ வளர்ந்துட்டாங்களே. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன்னா எல்லாம். அதுலேயும் முழுசா பார்க்கல, இப்போதான் முதல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஆஹா, ஒரு ஜென்மத்துக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்கு. இல்லை குழந்தைங்களா இருந்த மாதிரி இருந்தாங்க எல்லாம். ஸோ மொத்த மதுரையோட சாதனையே பரசிவா டீசென்டானது தான். மீதி பேர்லாம் புதுசுன்னு நினைக்கிறேன். எனக்கு யாருக்கும் வேற யாரும் பேர் தெரியல. மீதி யாரும் என்னை பார்த்ததில்ல நினைக்கிறேன். நானும் பிசிக்கலா பார்த்ததில்ல நினைக்கிறேன் யாரையும். இந்த சொப்ரியா அந்த ருத்ராட்செல்லாம் போட்டுக்கிறது இல்லையா, ஹிந்து மதத்துக்கு மாற மாட்டார் அவரு. எல்லா சன்னியாசிகளும் 80 ஜடை வச்சுக்கணும், 80 ஜடை வைக்கணும். ஆகமத்தில் சொல்றபடி கண்டமாலையும் ருத்ராட்சமும் எப்பவும் போட்டிருக்கணும். அந்த ருத்ராட்சம்லாம் கட்டக்கூடாது. அது ஜீவனுக்கு கட்டுற தாலி ருத்ராட்சம், உடம்புக்கு கட்டுற தாலி தான் இந்த திருமாங்கல்யம். ஆனா ருத்ராட்சம் உயிருக்கே கட்டுற தாலி. நம்ம பக்தர்கள் ருத்ராட்சத்தை எப்போதும் அணிந்திருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும்.
திருநீர் ருத்ராட்சமெல்லாம் கட்டக்கூடாது. அது உயிருக்கே கற்ற தாலி, உயிருக்கு கட்டிக்கொள்ளும் மாங்கல்யம். மகேஷ் ஆத்மா ஜெரி மாதிரி இருப்பான், இப்போ டாம் மாதிரி ஆயிட்டானே, பரவாயில்லையே. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. மற்ற சென்டர்ஸ்லாம் காட்டுங்கப்பா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சாமி பாட்டுக்கு சமாதியில் இருந்தப்ப யார் இந்த நிர்வாகத்தையெல்லாம் நடத்தினாங்க, எப்படி நடந்தது எல்லாம் தான் ஆச்சரியமா இருக்கு. பெருமானே நேரடியா நடத்திட்டு இருக்காரு எல்லாத்தையும். இவ்வளவு பெரிய சமஸ்தானம், பீடம் பெருமானே நேரடியா நடத்துறாரு, அதனால நடக்குது. ராஜேஷ் சந்திரமோகன், சவுதி அரேபியா பிளெஸிங்ஸ், 2 பேருக்கும் ஆசீர்வாதம். ராஜேஷுக்கும் ஆசீர்வாதம், 2 பேருக்கும் ஆசீர்வாதம், பூரண ஆசிகள். டொரண்டோ செல்லையா, செல்லையா டொரண்டோ கனடா செல்லையா பிளெஸிங்ஸ். கனடா செல்லையாவுக்கு ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க. கோயம்புத்தூர் சரவணகுமாருக்கும் ஆசீர்வாதம். கிருஷ்ணகதா பையனுக்கு கல்யாணம் ஆச்சுலே, அந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. மருமகளையும் பார்த்தேன். மகனுக்கும் மருமகளுக்கும் ஆசீர்வாதம், நல்லா இருப்பீங்க. யோகினி சர்வஞ பீடம் காட்டுங்கப்பா, யோகினி சர்வஞ பீடத்தை பார்க்கலாம். யோகினி சர்வஞ பீடம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். குழந்தைங்க எல்லாம் புது குழந்தைங்க, அதனால யாரையுமே எனக்கு தெரியாது. ஞானப்பிரகாஷா மட்டும்தான் தெரியுறாங்க, வேற யாரும் தெரிஞ்ச முகம் யாருமே இல்லை. எல்லாம் புது குழந்தைங்க, அதனால யாரும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை எனக்கு யாரையும் நேராக தெரியாது. நல்லது. யோகினி சர்வஞ பீடம் பிளெஸிங்ஸ் டு ஆல் த கிட்ஸ். all my daughters, blessings to all my daughters. பிரக்ஞானா ஐ கேன் ரெகக்னைஸ், பிரக்ஞானாவை தெரியுது. வேற யாரு? மீதி எல்லாம் புது குழந்தைங்க. பிரக்ஞானாவை தான் தெரியுது.
இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுங்கப்பா. வேற யாரும் எனக்கு பேர் தெரியல. வேற யாரும் என்னை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். ஆமா, தீபா. தீபா தெரியுது, பிரக்ஞானாவை தெரியுது, ஜெயேஷா விஜயேஷா தெரியுறாங்க. அப்புறம் மா விரஜா, மதுரா, மா மதுரா, மா விரஜா, லோகப்பிரியா, எஸ் எஸ் லோக் தெரியுறாங்க, தெரியுறா. மா யோக பிராணா, எஸ். ஆஹா, ஜெயேஷா விஜயேஷா விரஜா மதுரா லோகப்பிரியா யோக பிராணா. blessings to all you guys. So nice. Blessings to all the kids. I'll take some classes and sessions for all you guys. All the girls in Yogini Sarvanyapita and all the boys in Rajavidya Gurukul, the Ichapuram Palace. For both I will take classes. Blessings to Tejasvi. Tejasvi also I can recognize. And Shri. Blessings to Shri. Shri's brother is in Ichapuramar. So all the boys in Rajavidya Gurukul Ichapuram, all the girls in Yogini Sarvanyapita, and all the boys in Gujarat. I'll take classes for all you guys. Power manifestation classes. Don't worry, you are not seeing me. I'll initiate you guys and make you manifest all powers. Now I have too many powers. Like when father goes on vacation, how he brings lot of gifts. Like that I went to Kailasa for vacation. I have brought too many powers as a gift for all you guys. இச்சாபுரம் பரமேஷாவை தவிர யாருமே ஃபேஸ் தெரியலையே. அப்பா கேமரா க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ஆஹா, ஓ பிரேமஸ்வரூபா தெரியுது, ஃபேஸ் தெரியுது. கங்காதரா ஃபேஸ் தெரியுது. விரஜாவோட அண்ணன் அவன் தெரியுது. சிவாத்மானந்தா, ஞானப்பிரகாஷா, ஓகே. ஞானப்பிரகாஷ, விரஜானந்தா, பிரம்மானந்தா, ஸ்ரீ பிரம்மானந்தா, கங்காதரா, Shambhavya son is also I can see. Shambhavya son and Shiri's brother. Yes. Shivashankara. All these boys are in Ichapuram. No. I think they are in Ichapuram, or where are they? Gujarat. Yes. They are in Gujarat. Yes. Yes, they are all in Gujarat. All the boys also have grown up. Kids have grown up. Last 1.5 years. Great. I'm so happy. Seeing all the kids after a long time. After 1.5 years, seeing the kids. Mangai Prabhagar, Mettur Mangai Prabhagar. Blessings for you, Sriniti, and the whole family. And Annapurani
அன்னபூரணி ராமநாதன். அன்னபூரணி பிளெஸிங்ஸ். பக்திகா சிஸ்டர்னா பிளெஸிங்ஸ். பிளெஸிங்ஸ் அன்னபூரணி. எஸ். எஸ். கீதா அண்ணாமலை. அண்ணாமலை கீதா அண்ணாமலை சேலம். சேலம் அண்ணாமலை கீதா அண்ணாமலை. பிளெஸிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஹரிஹரன். ஹரிஹரன். ஹரிஹரன்ஸ் ஃபேமிலி. பிளெஸிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஹரிஹரன். ஹரிஹரன்ஸ் ஃபேமிலி அண்ட் கீதா அண்ணாமலை. அண்ணாமலை சேலம் அண்ணாமலை அண்ட் கீதா அண்ணாமலை. பிளெஸிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நாகர்கோயில் ராஜபாண்டி. வைத்தியர் ராஜபாண்டி. நாகர்கோயில் ராஜபாண்டிக்கு ஆசீர்வாதம். பிளெஸிங்ஸ். பிளெஸிங்ஸ். நல்லா இருப்பீங்க. ஆஹா. சூரியகுமார் தேவராஜ். பிளெஸிங்ஸ் ஃபார் சூரியகுமார் தேவராஜ். சூரியகுமார் தேவராஜ், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற எல்லா அப்டேட்டும் பார்க்குறேன். உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். பூரண ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. சூரியகுமார் தேவராஜுக்கு ஆசீர்வாதம். உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறேன். உங்கள் பவர் மேனிஃபெஸ்டேஷன் அப்டேட்ஸ் நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜஸும் படிக்கிறேன். நல்லா இருப்பீங்க. ஆனந்தமாக இருங்க. சுகன்யா சுரேஷ். பிளெஸிங்ஸ் ஃபார் த ஹோல் ஃபேமிலி. சுகன்யா சுரேஷ். பிளெஸிங்ஸ் ஃபார் ஹோல் ஃபேமிலி. இன்னொரு பிறவி எடுத்து வந்த மாதிரி இருக்கு. ஒரு பிறவியே முடிந்து இன்னொரு பிறவி எடுத்து வந்து உங்களை எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு ஜென்மம் கழித்து வந்த மாதிரி இருக்கு. நல்லதுதான். இன்னைக்கு சத் சங்கத்தோட சாரம் என்னன்னா, மீண்டும் வந்து விட்டேன் மட்டுமல்லாது மீண்டு வந்து விட்டேன். திருக்கையிலாயத்திலிருந்து மீண்டும் வந்திருக்கின்றேன். பா. யோகமையா தஞ்சாவூர் யோகமையா ஆத்மஞான வந்துட்டானா? எங்க போயிருந்தான்? ஆத்மஞான ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. உமாமகேஸ்வரி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் உமாமகேஸ்வரிக்கு ஆசிகள். ஆசீர்வாதம். ஆஹா. அடுத்த 2-3 நாளைக்கு எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதான் சத் சங்கம். அடுத்த 2-3 நாளைக்கு எல்லோரையும் பார்த்து ஆசீர்வதிக்க போகிறேன். நல்லா இருப்பீங்க. ஆஹா. கைலாசா இன் ஒஹாயோ ஆசீர்வாதம். பிளெஸிங்ஸ் டு கைலாசா இன் ஒஹாயோ. பிளெஸிங்ஸ். ரொட்டேட் பண்ணுங்க. Blessings to Andreas. Blessings to Dhanalakshmi Thirumal. Blessings to Dhanalakshmi Thirumal.
ஐகிரி. ஐகிரி ஆர் லிகிரிமா? லிகிரி பிளெஸிங்ஸ். பூந்தமல்லி பாதுகா மந்திர். பிளெஸிங்ஸ் டு பூந்தமல்லி பாதுகா மந்திர். அப்பா, ஞானசம்பந்தர் எப்படி காணாதே போதியோ பூம்பாவாய்ன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பூம்பாவை திரும்ப வந்துட்டோல, அந்த மாதிரி காணாதே போதியோன்னு பக்தர்கள் எல்லாம் பாடி கூப்பிட்ட உடனே திரும்ப வந்துட்டேன். அதான் நடந்திருக்கு. பாபி ரவிக்குமார் பிளெஸிங்ஸ். பாபி ரவிக்குமார் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. பக்தர்களுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல ஆரோக்கியமாயிட்டேன், நல்ல பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன், பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றேன். அதனால நீங்க எல்லாரும் ஆனந்தமா இருங்க, தைரியமா இருங்க. எம்பெருமான் பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளித்த திருக்கைலாயம் செய்கின்ற திருப்பணியை செய்தே தீருவேன். திருக்கைலாயம் செய்தே தீருவோம். பெருமான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என் மூலமாக. என் மூலமாக அந்த பணியை பெருமான் முழுமையாக செய்தே தீருவார். தினந்தோறும் காலையும் மாலையும் சத்சங்கத்துக்கு வர துவங்கிவிட்டேன். உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், பாதுகாப்பா இருக்கேன். பரமசிவ பரம்பொருள் அருளாலே எல்லா நன்மைகளும் நடக்கின்றது. சென்னை ஸ்ரீராம், சென்னை ஸ்ரீராமுக்கு ஆசீர்வாதம். என்லைட்டன் ஆப்னால வர்ற எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான். நல்லா இருப்பீங்க. புருஷோத்தமன் ரேவதி, சேலம் புருஷோத்தமன் ரேவதி ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. சேலம் ஸ்ரீராம் பொன்னேரி ஹேமகுமார், ஹேமகுமார் பொன்னேரி ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. பொன்னேரி பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பொன்னேரி சாந்தி, பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பொன்னேரி பக்தர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க. ஆஹா, உங்களையெல்லாம் விட்டு விட்டு போவனா? போக மாட்டேன். அதனால தான் கைலாயத்திலிருந்து வந்துட்டேன். மீண்டும் வந்து விட்டேன். அழிக்கணும்னு நினைத்த சில துரோகிகள் உடம்புக்குள்ள விஷம் செலுத்தி விட்டார்கள். ஆனால் பரமசிவனை விஷத்தால் அழிக்க முடியுமா? பரமசிவனை அழிக்க முடியுமா? முதல்ல பெருமான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். உடம்பு முழுக்க முழுக்க ஹெல்தி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஆனந்தமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். பிரபாகர், மேட்டூர் பிரபாகர் ஆசீர்வாதம். நல்லா இருப்பீங்க.
ராஜன் blessings. டொரண்டோ செல்லையா செல்வா blessings. நாகராஜன் blessings to நாகராஜன். மாங்காடு இளையராஜா blessings to இளையராஜா family மாங்காடு. And ஆஹா, இங்கே ஒருத்தரையும் பார்க்க தான் எல்லாம் நினைவுக்கு வருது. சஞ்சீவி மேட்டூர் blessings. இளங்கோவன் பாலகுமார். இளங்கோவன் பாலகுமார் ஆசீர்வாதம். அப்பா, நல்லது. இன்னைக்கு சத்சங்கத்தோட சாரம் என்னன்னா, மீண்டும் வந்து விட்டேன். அதான் உங்கள் எல்லோருக்கும் பூரண ஆசி. கைலாசாயின் ஒசூர் ஆதீனம் blessings. ஒசூர் ஆதீனம் நல்லா இருப்பீங்க. ஒசூர் ஆதீனத்திற்கு ஆசீர்வாதம். ஆஹா, ஒசூர் ரங்கநாயகி ஆசீர்வாதம். ஒசூர் ரங்கநாயகிக்கு ஆசீர்வாதம். கைலாசாயின் அருணாச்சலா blessings. ஜோதிகா குருச்சரணா. கைலாசாயின் அருணாச்சலா ஜோதிகா குருச்சரணா பூர்ணாத்மா blessings for all you guys. விகேஷ் அண்ணாமலை blessings. சஞ்சய் வர்மா blessings. ராஜன் விசி blessings. Yes, blessings to all of you. ஸோ இன்றைய சத்சங்கத்தின் சாரம், மீண்டும் வந்துவிட்டேன். நல்லா இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.